காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் செயல்படும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் முடிவை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அறிவித்த நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, மதிமுக, பிசிக, பாஜக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் முடிவை ஏற்க முடியாது என்றும் காவிரி நீரை உடனடியாக விடுவிக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு போதிய நீரை பெறும் வகையில் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது.